விழுப்புரம் பிஜேபி அலுவலகத்தில் நிர்வாகி அறிமுக கூட்டம், அம்பேத்கர் பாதை கருத்தரங்கமும் நடைபெற்றது. விழுப்புரம் எலித்துத்திரம் சாலையில் அமைந்துள்ள பாஜக அலுவலகத்தில் பாரதிய ஜனதா கட்சி விழுப்புரம் பெருங்கோட்டம் பட்டியல் அணியின் சார்பில் மாநில துணைத் தலைவர் அரசு ரங்கேஷ் தலைமையில் மாநில, மாவட்ட, மண்டல நிர்வாகி அறிமுக கூட்டம் நடைபெற்றது. தொடர்ந்து பாபா சாஹிப் அம்பேத்கர் பாதையை பற்றிய கருத்தரங்கமும் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் முன்னாள் மாவட்ட தலைவர் திருநாவுக்கரசு, மாவட்ட தலைவர்கள் கடலூர் கிழக்கு விஜயகுமார், செங்கல்பட்டு தெற்கு தாமோதரன், செங்கல்பட்டு வடக்கு ஜெயராமன், திருவள்ளூர் மேற்கு பொன்முடி பாலன், திருவள்ளுவர் மேற்கு இளங்கோ, விழுப்புரம் வடக்கு ஏழுமலை, காஞ்சிபுரம் சுரேஷ் கல்யாண், பிரளகாலேஸ்வரன், தெற்கு மாவட்ட தலைவர் ராஜாங்கம் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டு நிகழ்ச்சியை சிறப்பித்தனர். எம் சந்திரன் அவர்களும் இங்கே சிறப்பு விருந்தினராக இருந்து இந்த கருத்தரங்கை சிறப்பு செய்தார்கள். மேலும் இந்த பெருங்கோட்டத்தில் உள்ள 9 மாவட்டங்கள், அந்த 9 மாவட்டத்தில் உள்ள மாவட்ட தலைவர்களுடைய பொறுப்பாளர் அறிமுக கூட்டம் நடைபெற்றது. இந்த அறிமுக கூட்டம் என்பது நம்ம வருகின்ற தேர்தலில் BL2 SIR எப்படியெல்லாம் நம் பூத்தை வலிமைப்படுத்த வேண்டும், வாக்காளர்களுடைய எண்ணிக்கையில் SIRஐ எப்படி நாம் பயன்படுத்த வேண்டும் என்கின்ற அத்தனை விளக்கமும் தரப்பட்டது. அதற்கான இந்த மீட்டிங்கே கூட்டப்பட்டது. அதனுடைய விளக்கத்தை திரு மாநில தலைவர் திரு சம்பத்ராஜ் அவர்கள் உங்களிடம் விளக்குவார். இந்த இரண்டாவது பெருங்கோட்டம் நிகழ்ச்சியாக இன்று விழுப்புரம் பெருங்கோட்டத்தில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. நம்முடைய பட்டியலின் பொறுப்பாளராக ஏற்பட்டு நம்முடைய மாவட்டங்கள் 8 கோட்டங்களாக பிரிக்கப்பட்டு சென்னை கோட்டம் நேற்று முடிந்தது. இன்று விழுப்புரம் கோட்டம், நாளை சேலம், வேலூர் அப்படின்னு தொடர்ந்து தமிழ்நாடு முழுக்க நம்ம இந்த நிகழ்ச்சியில் நடைபெற்றுக் கொண்டது. இந்த நிகழ்ச்சியோட நோக்கம் என்னவென்றால், நம்முடைய பாரத பிரதமர், உலகம் போற்றும் உத்தம தலைவர், பட்டியலின மக்களுக்காகவே பல திட்டங்களை செய்து வந்து கொண்டிருக்கிறார். அந்த திட்டங்களை பட்டியல் மக்களிடத்தில் எடுத்து செல்ல வேண்டும் என்பதற்காக இந்த கூட்டங்களை நம்ம பட்டியலின மக்களிடத்தில் பொறுப்பாளர் இடத்தில் நாங்கள் இந்த விலைக்கு கூறிக்கொண்டிருக்கோம். இந்த கூட்டமானது ஒவ்வொரு கிளையிலும் ஒவ்வொரு பூத் லெவலிலும் இருக்கக்கூடிய மக்களை சந்தித்து நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் எண்ணற்ற திட்டங்களை செய்து கொண்டிருக்கிறார். குடிநீர் ஜல்ஜீவன் அதுவாக இருந்தாலும் சரி, ஆவாஸ் யோஜனா இருந்தாலும் சரி, விவசாயிகளுக்கு கடன் விவசாய நிதி உதவி இருந்தாலும் சரி, முத்திர கடன் பல்வேறு திட்டங்கள் நம்முடைய பட்டியலின மக்களுக்காக நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வகுத்து கொடுத்திருக்கிறார். திட்டங்கள் செயல்படுத்தி கொடுத்திருக்கிறார். அந்த திட்டங்களை பட்டியலிட்ட மக்களிடத்தில் விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டும். நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தான் இந்த திட்டத்தை கொண்டு வந்தார் என்பதற்காக எங்களுடைய பாஜக கட்சியினுடைய நிர்வாகிகளிடத்தில் இன்று இந்த கூட்டம் நடைபெற்றுக் கொண்டு இதுமாதிரி பல்வேறு கட்டங்களாக தமிழகம் முழுக்க இந்த கூட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இதனுடைய நோக்கம் நம்முடைய பட்டியலின மக்களுக்காகவே இந்த ஆட்சி இருந்து கொண்டிருக்கிறது என்பதற்காக இந்த கூட்டம் நடந்து கொண்டிருக்கிறது. மக்களிடம் எடுத்து சென்று கொண்டிருக்கிறோம். அது சட்டத்துக்கு விரோதமான செயல். அது பாரதிய கட்சி வன்மையாக கண்டிக்கிறது. இந்த கட்சி இதனுடைய அந்த நீ சொன்ன மாதிரி இந்த SIR நிறைய திமுக அவங்களுடைய ஏஜெண்டுகள் சேர்த்து கொண்டிருக்கிறது வன்மையாக கண்டிக்கக்கூடிய செயல். இது வன்மையாக நாங்கள் தேர்தல் புகார் கொடுத்திருக்கிறோம். பாரத கடந்த 5 ஆண்டுகளில் பட்டியலின மக்களுக்கு என்னென்ன செய்தாரு, தமிழகத்தில் குறிப்பாக என்னென்ன செஞ்சிருக்காரு, எவ்வளோ நிதி ஒதுக்கி இருக்காங்க. பட்டியல் ஒட்டுமொத்தமாக பாரத தேசம் முழுக்க, தமிழகம் மட்டும் இல்லை, ஒட்டுமொத்த பாரத தேசம் முழுக்குமே அவர் செய்யப்பட்ட திட்டங்களை பார்த்தீங்கன்னா, குடிநீர் இணைப்பமாக இருந்தாலும் சரி, அப்புறம் கேஸ் இணைப்பு இருந்தாலும் சரி, இது பார்த்தா பட்டியலின மக்களிடத்தில் பெருமளவு இல்லாமல் இருந்தது. இது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் திட்டங்களை எல்லா மக்களிடத்திலும் கொண்டு சென்றிருக்கிறார். இலவசமாக கொண்டு சென்றிருக்கிறார். கேஸ் இணைப்பாக இருந்தாலும் சரி, முத்திர கடன் இருந்தாலும் சரி, இது எண்ணற்ற திட்டங்கள் சொல்லலாம். பாஜக ஆளும் மாநிலங்கள் மட்டும் அதை கொடுக்குறாங்க, மெட்ரோ கொடுக்குறாங்க. தமிழகம் இந்த மாதிரி எதிர்கட்சி ஆளும் மாநிலங்கள்லாம் அந்த மத்திய அரசு இந்த மெட்ரோ போக மாட்டாங்க, கோயம்புத்தூர் பகுதியில் அப்படின்ற மாதிரி இது பொய்யான தகவல் திமுக திருப்தி செய்கிறது. இது நம்முடைய பாரத கட்சிக்கு எதிராக பொய்யான தகவலை சொல்றாங்க அவங்க. ஆனால் எண்ணற்ற திட்டங்கள் நம்முடைய பார்த்தீங்கன்னா எண்ணற்ற திட்டங்கள் நம்முடைய பாரத பிரதமர் தமிழகத்துக்கு நிறைய கொடுத்திருக்கிறார். இது மாற்று கருத்தில் உங்கள் எல்லா பத்திரிகைகள் அனைவருக்கும் தெரியும். அது மக்களிடத்தில் நிறைய பேர் தெரியும். அது அவங்க பொய்யான அவங்களுடைய வாக்குறுதி மக்களிடத்தில் எடுபடாது. கண்டிப்பாக இந்த திருட்டு திராவிட கழகம் நிறைய பேர் நம்முடைய பெண்கள் நிறைய இந்த ஆட்சியில் பாதிக்கப்பட்டிருக்காங்க. அது வன்மையாக கண்டிக்கிற செயல். பாரதிய கட்சி அதை கண்காணித்து வருகிறது. எந்த பகுதியில் அவங்க பாதிக்கப்பட்டிருக்காங்க கண்காணித்து வருகிறது. அவங்களுக்கு நாம் உறுதியாக பின்பக்கம் இருந்து கொண்டிருக்கோம். அவர்களுக்கு என்ன தேவை அவர்களாக செய்து கொண்டிருக்கிறோம்.
பட்டியலினத்துக்கு வந்து மத்திய அரசு வந்து தமிழக அரசுக்கு 10,000 கோடி ரூபாய் ஒதுக்கியிருக்காங்க. அதை வந்து முழுமையாக தமிழக அரசு செலவிடலை, திருப்பி அனுப்பிச்சாங்கன்ற ஒரு குற்றச்சாட்டு இருக்குது. அது எவ்வளோ ரூபாய் அனுப்பிச்சாங்க, எவ்வளோ ரூபாய் திருப்பி அனுப்பிச்சாங்க, அதை நீங்கள் எந்த இடத்துல அதை உங்கள் கூட்டத்தில் வந்து அதை விளக்கிருக்கீங்களா? அது தொடர்பான தகவல் இருக்கும். கிட்டத்தட்ட 16,000 கோடி மத்திய அரசாங்கம் ஆண்டுக்கு அனுப்புகிறது. ஆனால் தமிழக அரசு பார்த்தீங்கன்னா அதில் வந்து ஒரு 500 கோடி மட்டும் செலவு பண்ணிட்டு மீதி வந்து நிதியை வந்து மத்திய அரசாங்கம் திருப்பி அனுப்புகிறது. இது பட்டியல் மக்களுக்காக செய்கின்ற மிகப்பெரிய துரோகமான ஆட்சி தான் நாங்கள் கருதுகிறோம். என்ன செய்யலன்னு நீங்கள் எதிர்பார்க்குறீங்க சார்? கேள்வி புரியல. தமிழக அரசு என்ன செஞ்சுக்கிறான்னு பார்த்தீங்கன்னா, பட்டியலின் சமுதாய மக்கள் எங்கே வசிக்கிறார்களோ அவர்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய தீண்டாமை ஏற்பட்டு இருக்குது. அவர்களுடைய குடிநீரில் வந்து மலம் கழிக்கப்படுகிறது. அவர்களுக்கு அவர் மீது எந்த நடவடிக்கை எடுக்கப்படவில்லை. இது போன்று எண்ணற்ற தமிழக பட்டியல் மக்களுக்கு எதிராக தான் செயல்பட்டு அவர்களுக்கு பட்டியல் மக்களுக்காக எந்த ஒரு நன்மையும் செய்யவில்லை என்றுதான் நான் கூறுகிறேன். வந்து பட்டியலினத்துக்கு மிகப்பெரிய பாதிப்பு இருக்குது அப்படின்னா அது உங்களுடைய கருத்து? அவர் நிஜமா அண்ணன் திருமாவளவன் அவர்கள் பட்டியல் மக்களை ஒரு நல்ல வழி கொண்டு போகவில்லை என்பதுதான் நம்மளோட வெட்ட வெளிச்சமான ஒரு உண்மை. பட்டியலின மக்களுடைய தலைவர் என்றால் நாங்கள் எதிர்பார்க்கக்கூடியது நம்முடைய பாரத நரேந்திர மோடி அவர்கள் தான். என்னோட சாதாரண ஒரு கிராமத்தில் கூடிய எண்ணெய் கூட ஒரு தலைவராக உருவாக்கிறது இந்த பாரதிய ஜனதா கட்சி. அது மட்டும் இல்லை, பட்டியலின சமுதாய மக்களுக்காக அந்த தலைவர்களுக்காக கிட்டத்தட்ட 10 அமைச்சர்களை வந்து அந்த அமைச்சரை கொடுத்துருக்கு. அதுபோல் நிறைய திட்டங்கள் அதன் மூலமாக நமக்கு வந்து செயல்படுத்த முடியுது பட்டியலின மக்களிடத்தில். அடுத்த 2020 சட்டமன்ற தேர்தலில் பட்டியலின மக்களுக்கு தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு ஏதாவது சீட்டு கேட்டு தலைமையில் Tamil Nadu BJP SC Morcha in charge from Delhi. I can speak in English and Hindi, but I love to speak Tamil, so I will try to speak in Tamil. கொஞ்சம் மிஸ்டேக் ஆகுது, அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ அடுத்த 2026 ஏப்ரலில் இருக்கிற தமிழ்நாடு அசம்பிளி எலெக்ஷனில் நம்ம என்டிஏ லீடர்ஷிப்போ இபிஎஸ் லீடர்ஷிப்போ இல்லை ஏடிஎம்கே லீடர்ஷிப்பில் பிஜேபி கூட்டம் ஜெயிக்குதோ 100%. அதுக்கு மெயின் எக்ஸாம்பிள் இப்போ ஆல்ரெடி பீகாரில் இந்தியா கூட்டணிக்கு சப்போர்ட் பண்ணுறக்கா உங்கள் டிஎம்கே இந்தியா கூட்டணியில் இருக்கும். இந்தியா கூட்டணிக்கு சப்போர்ட் பண்ணி அங்கே பிஜேபி தான் என்டிஏ தான் ரூலிங் வந்திருக்கும். மக்களுக்கு தெரிஞ்சிருக்கும் மோடிஜி பிஜேபி என்டிஏ டீம் மக்களுக்காக நல்லா வேலை பண்ணுவாரோ, நல்லா திட்டம் தருவாரோ, அது மக்களுக்கு மெசேஜ் போயிருக்கும். அதனால் தமிழ்நாட்டில் கூட என்டிஏ கவர்மெண்ட் வரும். இப்போது டிஎம்கே கவர்மெண்ட்டில் மக்களை முன்னாடி வச்சுக்கின்னு ஷெட்யூல் காஸ்ட் மக்கள் முன்னாடி வச்சுக்கின்னு எவ்ரி இயர் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவிலேருந்து ஸ்டேட் கவர்மெண்ட்க்கு 30,000 crores SCP TSP பணம் வருது. 30,000 crores SCP TSP பணம் வருது. அந்த SCP TSP ஓன்லி ஃபார் ஷெட்யூல் காஸ்ட் அண்ட் ஷெட்யூல் ட்ரைப் பீப்புளுக்கு தான் பணம் வரும். அந்த பணம் ஸ்டேட் கவர்மெண்ட்டு எஸ்சி மக்களுக்காக யூஸ் பண்ணாத வேறு ஸ்கீம்ஸ்க்கு யூஸ் பண்ணி எஸ்சி மக்களுக்கு அவமானம் பண்ணியிருக்காரு. அது எஸ்சி மக்களுக்கு நாலேஜ் இருக்குது தமிழ்நாட்டில். அதனால் இந்த வாட்டி எஸ்சி மக்களும் டிஎம்கேக்கு இந்தியா கூட்டணிக்கு சப்போர்ட் பண்ணுறதில்ல. அப்புறமா பர்டிகுலர்லி இன் தமிழ்நாடு விசிகே பார்ட்டி சொல்கிறது நாங்கள் தான் அம்பேத்கர் ஃபாலோவர், நான் தான் ஷெட்யூல் காஸ்ட் லீடர்ஸ் அந்த மாதிரி சொல்லுவார். ஆனால் அவரு விசிகே தலைமை காங்கிரஸ் என்டிஏ கூட்டணி சப்போர்ட் பண்ணிருக்கோம். ஆனால் இந்த காங்கிரஸு எப்போ பவரில் இருந்துச்சு, பாபா சாஹேப் அம்பேத்கர் ஜீவித்த டைமில் அவருக்கு பாரத் ரத்னா அவார்டு கொடுக்கல. ஆனால் நெஹ்ரு அவார்டு வாங்கினாரு பாரத் ரத்னா, இந்திரா காந்தி பாரத் ரத்னா அவார்டு வாங்கினாரு, ராஜீவ் காந்தி பாரத் ரத்னா அவார்டு வாங்கினாரு. ஆனால் அவர் பவரில் எப்போ கூட அம்பேத்கருக்கு பாரத் ரத்னா அவார்டு கொடுக்கல. அவர் அம்பேத்கர் 2 வாட்டி பார்லிமெண்ட்டுக்கு போகிறது கூட அவரு விடல. அம்பேத்கர் பிஏ நாராயண் காஜோல்கர் கண்டெஸ்ட் பண்ணி அம்பேத்கர் அங்கே போகாத அவர் பிஏ ஜெயிக்க வச்சாரு காங்கிரஸ்காரர். அந்த நாராயண் காஜோல்கருக்கு 1970 பத்மஸ்ரீ அவார்டு கொடுத்தாரு. யார் அம்பேத்கருக்கு எகனிஸ்டாக ஜெயிச்சாரோ அவருக்கு பத்மஸ்ரீ அவார்டு கூட கொடுத்தாரு. 1990 వరకు எப்போ விபி சிங் கவர்மெண்ட் பிஜேபி சப்போர்ட்டா, அடல் பிஹாரி வாஜ்பாய் அಡ್ವಾಣಿ ಸಪೋರ್ಟಾ, எப்போருக்கு விபி சிங் பிரதானமந்திரி ஆகல.
అప్పు వరకు బాబాసాహెబ్ అంబేద్కర్కి భారతరత్న తరలే, ఇది కాంగ్రెస్